எண்ணும் எழுத்தும். செய்து மகிழ்வோம் 2. முப்பரிமாணத்திலிருந்து இருபரிமாணம். மொட்டுநிலை மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினருக்கு வடிவக்கோலம் என்ற பெயரையும் மற்றொரு குழுவினருக்கு வடிவ பொம்மை என்ற பெயரையும் இடணும். 2 குழுவினருக்கும் சதுரம், செவ்வகம், முக்கோணம் மற்றும் வட்டம் ஆகியவற்றை அச்செடுக்க தேவையான மாதிரி பொருள்களை கொடுக்கணும். வடிவக்கோலம் குழுவில் உள்ள மொட்டுநிலை மாணவர்கள் அவற்றை பயன்படுத்தி அச்செடுத்து கோலம் ஒன்றினை வரையணும். பிறகு மலர்நிலை மாணவர்கள் அந்த கோலத்திற்கு வண்ணம் தீட்டணும். இதேபோல் வடிவ பொம்மை குழுவிலுள்ள மொட்டுநிலை மாணவர்கள் பொருள்களை அச்செடுத்து வடிவ பொம்மை ஒன்றை உருவாக்கிய பிறகு மலர்நிலை மாணவர்கள் அந்த பொம்மைக்கு வண்ணம் தீட்டணும். பின்னர் ஒவ்வொரு குழுவினரையும் தாங்கள் உருவாக்கிய வடிவ கோலம் மற்றும் வடிவ பொம்மை குறித்து அனைவர் முன்னிலையிலும் கலந்துரையாடி பேசச் செய்யணும்.